ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அனிமேவோட எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒன்று கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணமும் நைட் மிஸ்ட் அந்த கேங்கு தான். அவங்க பண்ண வேலையால் அங்கே ஒன்றுமே மிஞ்சலை. இதனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சோண்டு பணம் தான் ஏதோ வந்திருக்கும். அட்டிலியர் கிட்டே அவன் சொல்றான், அட்டிலியர் இந்த மாதிரி நம்ம வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதான். நான் வந்து திரும்பவும் சண்டை போடணும் அப்படின்னு விரும்பல. சண்டைனால பிரச்சனை தான் வரும். கண்டிப்பா யாராச்சும் இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அங்க அட்டிலியருக்கும் இந்த விஷயம் புரியுது. மத்தவங்களும் யோசிச்சு இருப்பாங்க என்ன பண்ணலான்னு. ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. ஆமா, எதுக்காக நீங்களாம் வந்திருக்கீங்க? டென்னிஸ் அவங்க சொல்றான், அட்டிலியர் போற வழியில நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். டென்னிஸ் முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க நிக்கிறாங்க. அங்க வந்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் நம்ம டென்னிஸோட கஸ்டமரா இருந்தவங்க தான். அங்க ஹென்ரிட்டா பேட்ச்ல நம்ம வீவா எல்லாருமே அங்க கத்துறாங்க. முக்கியமா வீவா அங்க சொல்றான், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க இங்கல இருந்து ஓடி போக கூடாது. நாங்க அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டோம். ஏன்னா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எப்படிப்பட்ட பர்சன்னு. மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் உங்களுக்கே அடிபடும் போது எங்களால அங்க சும்மா இருக்க முடியாது. நீங்களே யோசிங்க, இந்த மாதிரி நைட் டைம்ல இங்க இருக்கிற ஒரு மக்களும் இதுக்காக இந்த இடத்துக்கு வரணும். எல்லாருக்குமே உங்களோட சமையல ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாங்க ஒருத்தங்களும் வேற இடத்துல இருந்து வந்தவங்க. யாருமே இந்த டவுன்ல இருந்தவங்க இல்ல. என்னதான் நாங்க தனிப்பட்ட முறையில இருந்தாலும் எங்களை ஒன்னாக்குற ஒரு விஷயம்னா அது உங்களோட ரெஸ்டாரண்ட் தான். நீங்க ரொம்ப சோகத்துல இருக்கும் போது எங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நாங்களும் சோகத்துல தான் இருப்போம். அதனால நாங்க இருக்கோம் உங்களுக்கு. இந்த பர்வர்டான ஷாப் ஓனர் பால்வோ அவரும் அவங்க சொல்றாரு, அட்டிலியர் மேல கைய வச்சு அவங்களோட கையை நான் விட மாட்டேன். கவலையே படாதீங்க, இந்த மாதிரி நாங்க இருக்கிறோம். முக்கியமா எங்களால உங்களை ஓட விட முடியாது. உங்களோட குக்கிங்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற ஒருத்தங்களும் சொல்றாங்க. அங்க ஒரு 2 பிரதர்ஸும் வருவாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஆமா விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அது நீங்களுமா? அங்க இதே மாதிரி எல்லாருமே சொல்றனால நம்ம டென்னிஸுக்கு அவங்க ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொன்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ அதை நீங்க போக விடக்கூடாது. அதே விஷயம் இங்க வந்து நம்ம டென்னிஸுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்து பலூனை பறக்க விடுவால, அது அவளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம டென்னிஸ் தான் அங்க காப்பாத்திருப்பான். அந்த மாதிரி தான் நம்ம டென்னிஸும் ஏதோ ஒன்று விட்டு போற ஃபீலிங் அவனுக்கு வரும். இதனால அவன் டிசைட் பண்ணிடுறான், இந்த மாதிரி நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இது கேட்கிற ஒருத்தங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அங்க டென்னிஸ் சொல்றான், ஆனா சொல்லும் போது நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்க. நான் ஒரு கோலை இப்படின்னு. அட அதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க? மாதிரி நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பேரை வைக்க கூடாது? அங்க அட்டிலியே தான் ஒரு பேரை வைக்கிறான், அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு. முதல் முறையா இந்த அனிமேவோட பேரையை அவங்க சொல்லிட்டாங்க, வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட். அந்த பேரு இன்டென்ஸா இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஸ்பீச் கொடுக்குற முறையில நம்ம டென்னிஸ் வந்து சொல்றான், நம்மள ஒரு வழியாக்குன அந்த ஆளுங்களை நான் விட போதில்ல. இந்த உலகத்துல இருக்க ஈவலான விஷயத்தையும் நம்ம அழிப்போம். அங்க இப்படி ஆளு டிசைட் பண்றான். அந்த இடத்துல இப்பதான் அங்க கேட்டே வரான், டென்னிஸ் என்ன மன்னிச்சிரு, நான் வந்து அந்த அளவுக்கு டைமிங்க்கு வரலன்னு நினைக்கிறேன். கேட்டு இப்பதான் விஷயத்தையே விளக்குறான். இதுக்கு பின்னாடி இருந்ததும் இந்த விகோவும் அந்த நைட் மிஸ்ட் ஆளுங்களும் தான். நைட் மிஸ்ட் ஆல்ரெடி ஒரு பகையை உருவாக்கி இருக்கும். இது பத்தாதுன்னு விகோ வேற ஏத்தி விட்டான் அவனோட ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா பத்த வேணும்னு. இதை நான் எப்படியாச்சும் டென்னிஸுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா டைம் வந்து இல்ல. இதனால தான் ஓடி வந்தா. ஆனா என்ன மன்னிச்சிரு டென்னிஸ், விகோ பண்ணா இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்கு. நான் அவனை தடுக்கவே இல்லை. அதனால என்ன மன்னிச்சிரு. கேட்டு உண்மையை சொன்னா நீ வந்து மன்னிப்பு கேட்க வேணாம். இதுல உன்னோட தப்பு இல்ல. என்னதான் இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு டென்னிஸ். ஏன்னா நான் இதுக்கு மேலேயும் என்னால உதவி பண்ண முடியாது. ஏன்னா நான் சில்வர் விங்ல வைஸ் கேப்டனா இருக்கேன். அங்க நம்ம டென்னிஸும் பரவாயில்லன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே டென்னிஸோட டீச்சர் ஜேனு அவங்கள மீட் பண்ண போறாங்க. அங்க டென்னிஸும் சொல்றான், அவங்க தான் எனக்கு டீச்சரும் அதே டைம்ல ஒரு ஃபோஸ்டர் மதர் மாதிரி நம்மள பாத்துக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்களே, அதை தான் அப்படி சிம்பாலிக்கா சொல்றான். அவங்களோட லெவலும் 100. இது கேட்டோன்னே நம்ம வீவா ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த உலகத்துல அந்த மாதிரி 100 லெவல ரீச் பண்ணவங்களாம் இருக்கிறாங்களானே ஒரு டவுட் தான். நான் அவளைக்கும் யாராலையுமே அசால்ட்டா 100 லெவல் அதை வந்து ரீச் பண்ண முடியாது. ஆவரேஜாவே ஹையஸ்ட் லெவலே 60 தான். 60க்கு மேல ஏதோ 80, 19 இருக்கு. மோஸ்ட்லி 99ல அவங்களோட லைஃபே முடிஞ்சு போயிடும். அப்படியும் யாராச்சும் 100 லெவல ரீச் பண்ணா அவங்களோட பேரு ஹிஸ்டரியில பதிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்காங்க. இப்படின்னு அவன் சொல்லிக்கினே போறான். அடே போதும், இந்த மாதிரி கொஞ்சம் உட்காரியா. அதை பத்தி தான் அவன் சொல்லிக்கினே இருக்கான். ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய அட்வென்ச்சரஸ். அவங்கள ஒத்துங்களா அப்படின்னு அவன் ஏத்தி சொல்றான். டேய் போதும், கொஞ்சம் கம்மன் ஆகிறியா. அவங்க வந்து 100 லெவல்ல இருக்காங்க தான். நான் காம்பேக்ட்னு வந்துட்டா என்ன விடவும் அவங்களோட காம்பேக்ட் ரொம்ப கம்மி தான். குக்கிங்ல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமானவங்க அவங்க. அப்பனா நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் ராயல் கேபிட்டல்ல அவங்கள மீட் பண்ண போறோம். அதனை அதேதான். இதுக்கப்புறம் ஒருத்தங்களும் வந்தோடனே ஏதோ ஒரு பிளான போட்டிருக்காங்க. எல்லாருமே அங்க தனித்தனியா போறாங்க. ஒரு பொண்ணும் நம்ம வீவாக்கு அப்படி வலியறா. நம்ம வீவாவும் ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ணு மயங்கி போயிடறான். பின்னாடியே மற்ற 2
ரெண்டு பேரும் சொல்றாங்க அவளைக்கும் மத்தவங்களுக்கு நம்ம இங்க வந்திருக்கும் தெரிய வரக்கூடாது. ஆனா இவன் என்னன்னா இப்படி பண்ணிருக்கான். இந்த சைடு நம்ம பேட்ச்ல ஹென்ரிட்டா அவங்கலாம் விசாடு எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சைடு ஹென்ரிட்டா இன்னொருத்தர மீட் பண்ணி அங்க கேக்குறா. அங்க வந்து அந்த கிரிமினல் கேஸ்ல இன்வால்வ் ஆன அந்த ஆளுங்களை பிடிச்சி வச்சிருக்கோம். அவங்க மூலமா இந்த விஷயத்த பண்ண அவங்கள அடைய முடியுமா? அதுக்கு அவரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அப்படியும் நம்ம சுத்தி வளைச்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய பெரிய நோபல்ஸ் கூடயும் முக்கியமா சில்வர் விங் அங்க கூடயும் கனெக்ஷன் இருக்கு. அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவனால தப்பிக்க முடியும். ஆனா நம்ம ஹென்ரிட்டா கிட்ட இன்னமும் அங்க பிளான்ஸ் இருக்கு. அதை பத்தி அவ சொல்றான். ஆனா நம்மளுக்கு சொல்லல அது என்ன பிளான்னு. இந்த சைடு நம்ம பால்வோ காட்டுறாங்க. பால்வோ அங்க எல்லாரையுமே பயங்கரமா வேலை வாங்குறாரு. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. என்ன ஆச்சு இந்த பால்வோக்கு? இப்போ என்னன்னு தெரியல. இந்த பவர்டா இருக்கிற மர்ச்சன்ட் பால்வோ அவன் இப்போ நம்மள இப்படி வேலை வாங்குறான். அதுவா ரீசெண்டா அவன் ஒருத்தரால மோட்டிவேட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு ரூமர்ஸ் வந்து பரவின்னு இருக்கு. அடே என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா வேலையை முடிங்க சட்டு போட்டுன்னு. இந்த இடத்துல நம்ம அட்டிலியரோ இருக்கா. ஆமா இது என்னது வந்து ஒரு மைக்கு மாதிரி நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாக்குறேன். ஒரு பர்சனும் வரான். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க தானே அந்த பொண்ணு? அதாவது அன்னைக்கு கூட நான் புக்கை என்னோட ஒய்ஃபுக்காக கேட்டேன். கிரிம்மோர் புக்கை நீங்க எனக்கு குத்திங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்னோட ஒய்ஃபுக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு நான் ஏதாச்சும் பதில் உதவி பண்ணுமா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்களோட ஒய்ஃபு குணமாயிட்டாங்களே அது போதும். அந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு உதவி பண்ணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அங்க மத்தவங்களும் வேலை பாக்குறாங்களா, அதனால அவங்கள பார்த்து அவரு சொல்றாரு விண்டு மேஜிக்னு வந்துட்டா நான் ஒரு ஹை லெவல் விசாடு, அதனால என்னால முடிஞ்ச உதவியை உங்களால பண்ண முடியும். இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு ஒருத்தவங்களும் அவங்களோட பிளானை செயல்படுத்துறாங்க. நம்ம டெனிஸ் அவன் ஃபைனலா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டான். அங்க உள்ள போகும்போதும் முன்னாடி அந்த விஷயத்த அவன் யோசிக்கிறான். அங்க லெவல் 100 கிராஸ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான் இப்போ வந்திருக்கான். டெனிஸை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். டெனிஸ் வந்துட்டான்னு கத்தின்னு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹெச்எஃப் பத்தி தான் அவன் கேட்கறான். ஹெச்எஃப் பார்க்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு போய் வர்றான். நம்ம டெனிஸுக்கு சுத்தமா ஐடியால எப்படி அவங்க கிட்ட பேசணும்னு. இந்த மாதிரி எல்லாமே எப்படி போச்சு, ரொம்ப நல்லா போச்சா? யாரு வந்திருக்கான்னு பாருங்கப்பா, ஃப்ரைட் ரைஸ் இடியட்டோ. உன்னோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்க. உண்மையா சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க நல்ல லெவல் 100 அடைய முடியாதுன்னு. அதே மாதிரி தான் விஷயமும் ஆயிருக்கு. நான் வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண, நிறைய விஷயத்த கத்துக்கினேன். அதெல்லாம் அவளுக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் இங்க வந்தனே. நம்ம கேட்டு இருக்கல ஒரு இன்ஃபர்மேஷனை குத்துருப்பா. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுல ஒர்க் ஸ்டாட்டோட ஹெட் அவரு இருப்பாரு, ஜோசப் இருப்பாரு. அதே மாதிரி அந்த நைட் மிஸ்டோட லீடரு அவரும் இருப்பாரு. லாஸ்டா வருது அந்த சில்வர் விங்கோட லீடரு விகோ, இவனும் கிடக்குறான். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே எங்கேயோ கேதர் ஆக போறாங்க. முக்கியமா அது ஒரு மீலுக்கான மீட்டிங் தானா? ஆமா அது எல்லாமே ஓகே தான். அதுக்கு நான் என்ன பண்ணும், ஏதாவது இந்த இடத்துக்கே ஒரு பெரிய செஃப் நீங்க தான் சமைக்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா என்னால அந்த மீலை கெடுக்க விட முடியாது. நீங்க கவலைப்பட வேணாம். அது வந்து ஒரு லோவான ப்ளோவா தான் இருக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற அந்த விஷயத்த விட போதில்ல. ஸோ என்ன பிளான் இவங்க பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே அங்க ஒண்ணு சேரும் போது இவங்க எல்லாருமே நடுவில் போடலான்னு இருக்காங்க. பார்க்கலாம் அங்க என்னதான் ஆகுதுன்னு. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.